We will continue the chemistry chapter, drawbacks of Rutherford's model. Drawbacks of Rutherford model. So Rutherford வந்து என்ன சொன்னாரு, நடு சென்டர்ல வந்து நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு, கரெக்டா? அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க இருக்கு? எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து இங்க இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? சுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்போ நீ வந்து நடந்துட்டே இருக்குன்னு வையன், உனக்கு வந்து எனர்ஜி கம்மியாகுமா அதிகமாகுமா? எனர்ஜி கம்மியாகும். ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு எனர்ஜி என்ன ஆகும்? கம்மியாகும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து சுத்திட்டே இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரானுக்கும் எனர்ஜி என்ன ஆகும்? கம்மியாகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு சுத்தும் போது அதோட எனர்ஜி என்ன ஆயிடும்? கம்மியாயிடும். ஸோ கம்மியாகி என்ன ஆகும்? சுத்துறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். மறுபடியும் எனர்ஜி என்ன ஆகும்? கம்மியாகும். மறுபடியும் சுத்துறத கம்மி பண்ணும். ஸோ சுத்துறத கம்மி பண்ணி எனர்ஜி வந்து ஃபுல்லா காலியான உடனே அது என்ன ஆகும்? நியூக்ளியஸ்ல வந்து மோதிடும். நியூக்ளியஸ்ல வந்து என்ன ஆகும்? மோதிடும். ஆனா உண்மையிலே இப்படி நடக்குதா? உண்மையிலே வந்து எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்ல மோதுறது கிடையாது. எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்ல இட் will not come and hit. ஸோ இதுக்கு வந்து அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்ல மோதவே மாட்டேங்குது. அப்ப எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து எப்பவுமே எனர்ஜி இருந்துட்டே இருக்கு. ஸோ அந்த எனர்ஜி வந்து எங்க இருந்து கிடைக்குது எலக்ட்ரான்ஸ்க்கு அப்படின்றத அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, ஸோ அதுதான் டிராபேக். ஸோ டிராபேக் வந்து he did not explain the energy of electrons. Okay, so அது கீழே எழுதிக்கோ. When an electron is in acceleration, when an electron is in acceleration na when it is in movement, okay va, it loses energy and it hits the nucleus. So when the electron is in acceleration, it will lose energy and it should hit the nucleus, but in reality it does not happen. In reality it does not happen. So எனர்ஜி வந்து எங்க இருந்து கிடைக்குது எலக்ட்ரான்ஸ்க்கு அப்படின்றத வந்து அந்த ஆட்டம் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து போர்ஸ் ஆட்டம் மாடல். போர்ஸ் atom model. So Bohr's atom model வந்து is given by a scientist named as Bohr. Okay, so அவர் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொன்னாரு அப்படின்றத பார்க்க போறோம். So postulates of Bohr's atom model வந்து இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் question. So first postulate வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, atoms contain 3 subatomic particles. Atom contains 3 subatomic particles. என்னென்ன subatomic particles? ஆட்டம் குள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ் தான் subatomic particles. என்னெல்லாம்? protons, electrons and neutrons. Okay, protons எங்க இருக்கும்? protonsum neutronsum எங்க இருக்கும்? It will be in the nucleus. So protons and neutrons are present inside a nucleus in the center. Present inside the nucleus in the center. Okay, electrons எங்க இருக்கும்? electrons வந்து will revolve around the orbital, revolve around the nucleus.
ஓகே, இன் சர்க்குலர் பாத். அந்த சர்க்குலர் பாத்தோட பேர் தான் என்னது? ஆர்பிட். இன் சர்க்குலர் பாத் கால்ட் ஆர்பிட்ஸ். ஓகே, சோ இந்த ஆர்பிட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து எனர்ஜி லெவல்ஸ். Orbits are also called as energy levels, or they are also called as energy shells. They are also called as energy shells. Okay, so the number of electrons in an orbit, number of electron in an orbit is given by a formula 2n square. It is given by the formula 2n square. n ன்றது வந்து எத்தனாவது ஆர்பிட், அதுதான் n. சோ இப்போ இது வந்து சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அப்படினு வெச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு n is equal to 1 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். n is equal to 1 னா 2n square என்ன வரும்? என்ன வேல்யூ வரும் நமக்கு? 2 into n இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 1 square. சோ 2 into 1 square வந்து 2. சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 electrons இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட் 2 electrons இருக்கும். ஓகே, செகண்ட் ஆர்பிட்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? அப்போ செகண்ட் ஆர்பிட்டுக்கு we should substitute n is equal to 2. so அப்போ 2 into 2 square. so 2 into 2 square வந்து 4. so in the second orbit we should be having 8 electrons. அதே மாதிரி தேர்ட் ஆர்பிட்டுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா 18 electrons வரும். அதே மாதிரி fourth orbit நம்ம போட்டோம் அப்படின்னா we will get 32 electrons. ஓகே, so first orbitல வந்து maximum 2 electrons தான் இருக்கும். second orbitல 8 electrons, third orbitல maximum 18 electrons, fourth orbitல maximum 32 electrons. புரிஞ்சுதா? சோ எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னா இந்த ஆர்பிட் தான் வந்து எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஓகே, சோ the orbits தான் வந்து the orbits provide energy to the electrons. The orbits only will provide energy to the electrons. Okay, so ஒரு எலக்ட்ரான் இருக்கு. சப்போஸ் இப்படி ஒரு ரெண்டு ஆர்பிட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு. இந்த ஆர்பிட்லயே சுத்திட்டு இருந்ததுன்னா அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து மாறவே மாறாது. ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு போனாதான் அதோட எனர்ஜி என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். So the energy of the electron does not change if it revolves in a same orbit. If it revolves in the same orbit, the energy will not change. Energy எப்போ change ஆகும்? If it jumps from one orbit to another orbit. Yes, the energy will change if it jumps from one orbit to another orbit. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சோ இதுதான் வந்து போர்ஸ் பாஸ்டுலேட்ஸ். ஓகே, போர்ஸ் ஆட்டம் மாடலோட பாஸ்டுலேட்ஸ் இதுதான். ஓகே, சோ இது வந்து இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் क्वेश्चन. போர்ஸ்க்கு வந்து டிராபேக்ஸ் கிடையாது. இந்த ஆட்டம் மாடல் தான் நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்.
அட்டாமிக் நம்பரோட சிம்பிள் வந்து கேபிட்டல் இசட். கேபிட்டல் இசட். அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். புரோட்டான்ஸோட சார்ஜ் என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் என்னது? நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவும் நெகட்டிவும் எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் சொல்லலாம், இல்லாட்டி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்க போகுது. ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் present in the atom is called as atomic number. Okay, so number of atoms, sorry, number of protons or number of electrons present in the atom is called as another atomic number. Okay, so the next one is mass number. மாஸ் நம்பர் ஓட சிம்பிள் வந்து கேபிட்டல் A. ஓகே, மாஸ் நம்பர் வந்து சம் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இன் த ஆட்டம். சம் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இன் த ஆட்டம். அதாவது mass number A is equal to, okay, number of protons plus number of neutrons. So protons oda numberiyum neutrons oda numberiyum add பண்ணனா we will get number of, sorry, mass number. Okay, we will get mass number. So how to represent the atom? How to represent mass of a atom? Atom oda mass கிடைக்கும். Okay, representation of atom. Suppose நம்ம கிட்ட ஒரு atom X அப்படின்னு ஒரு atom இருக்கு. Okay, so நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட்டமோட சிம்பிளை வந்து நடுவுல எழுதணும். ஆட்டமோட சிம்பிளை வந்து நம்ம நடுவுல எழுதணும். அந்த ஆட்டமோட அட்டாமிக் நம்பரை வந்து நம்ம கீழே எழுதணும். எதை கீழே எழுதணும்? அட்டாமிக் நம்பரை வந்து நம்ம கீழே எழுதணும். அண்ட் மாஸ் நம்பரை வந்து நம்ம மேலே எழுதணும். ஓகே, மாஸ் நம்பரை வந்து நம்ம மேலே எழுதணும். சோ சிம்பிள நடுவுல எழுதணும், அட்டாமிக் நம்பரை கீழே எழுதணும், மாஸ் நம்பரை மேலே எழுதணும். சோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உனக்கு தரேன். குளோரின் அப்படின்னு ஒரு ஆட்டம் இருக்கு. ஓகே, குளோரினோட மாஸ் நம்பர் வந்து 35.5, அட்டாமிக் நம்பர் வந்து 17. சோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவ சொல்லு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள நடுவுல எழுதணும். குளோரினோட சிம்பிள் வந்து Cl. குளோரினோட சிம்பிள் வந்து என்னது? Cl. அட்டாமிக் நம்பரை கீழே எழுதணும். அட்டாமிக் நம்பர் வந்து 17, மாஸ் நம்பர் வந்து மேலே எழுதணும் 35.5. அதே மாதிரி நம்ம சோடியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோடியமோட மாஸ் நம்பர் வந்து 23, அட்டாமிக் நம்பர் வந்து இஸ் 11. சோ சிம்பிள் வந்து Na. சோடியமோட சிம்பிள் என்னது? Na. சோ கீழே வந்து அட்டாமிக் நம்பர் 11, மேல வந்து மாஸ் நம்பர் 23 எழுதணும். ஓகேவா? சோ இப்படிதான் வந்து நம்ம ஒரு ஆட்டமை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து நம்ம போர்ஸ் டயக்ராம் வரையணும். போர்ஸ் டயக்ராம் ஃபார் ஆட்டம். போர்ஸ் டயக்ராம் ஃபார் ஆட்டம். ஓகே, சோ நான் வந்து ஒரு ஆட்டம் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங் த ஆட்டம் லித்தியம். லித்தியம்ல வந்து 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு வந்து நீ போர்ஸ் டயக்ராம் வரையணும். ஓகே, போர்ஸ் டயக்ராம் எப்படி வரைவ? நடுவுல என்ன இருக்கும்? நடுவுல என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். எத்தனை ஷெல் வரையணும்? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்,
second orbit, third orbit, fourth orbit. 4 orbit நான் வரைஞ்சிட்டேன். இப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 3 எலக்ட்ரான்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ஷெல்லுல எப்பவுமே எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு நான் சொன்னேன்? 2 எலக்ட்ரான்ஸ். செகண்ட் ஷெல்லுல மேக்ஸிமம் 8 இருக்கும். தேர்ட் ஷெல்லுல மேக்ஸிமம் 18. ஃபோர்த் ஷெல்லுல மேக்ஸிமம் 32. சோ இப்போ லித்தியம்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 3 எலக்ட்ரான்ஸ். அப்ப அதுல ஃபர்ஸ்ட் ஷெல்லுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஷெல்லுல it will have 2 electrons. So மீதி எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 1. அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லுல இருக்குமா? செகண்ட் ஷெல்லுக்கு வந்துரும். So இப்படி தான் வரையணும் லித்தியம்க்கு போர்ஸ் டயகிராம். ஓகே, சோடியம்க்கு வர பார்க்கலாம். சோடியம் 11 electrons இருக்கு சோடியம். எப்படி வரையலாம் போர்ஸ் ஆட்டம் டயகிராம்? First we should draw the nucleus, then first shell, second shell, third shell. So இதுல வந்து first shellல எத்தனை இருக்கு? 2 இருக்கு. second shellல 1 இருக்கு. So 2, 1. So இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷன்னா அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். என்னது சொல்லுவோம்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷன்னா என்னது? அரேஞ்ச்மெண்ட். சோ இப்போ 11 எலக்ட்ரான்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் சொல்லு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷெல்லுல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோ 11ல 2 போயிடுச்சுனா மீதி எவ்வளவு இருக்கும்? 9 இருக்கும். சோ செகண்ட் ஷெல்லுல மேக்ஸிமம் 8 தான் இருக்கும். சோ 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? and இந்த 9ல 8 வரஞ்சிட்டோம். மீதி எத்தனை இருக்கு? இன்னும் 1 இருக்கு. சோ 1 வந்து தேர்ட் ஷெல்லுல இருக்கும். சோ இந்த 11 எலக்ட்ரான்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? 2, 8, 1. சோ இதுதான் வந்து சோடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? சோ ஹோம்வொர்க் தரேன், பண்றீங்களா? So homework வந்து you should draw the Bohr's atom diagram for carbon. Carbonல வந்து 6 electrons, oxygen 8 electrons, magnesium okay 12 electrons. ஓகே, சோ இது மூணுத்துக்குமே போர்ஸ் ஆட்டம் மாடல் வரைஞ்சி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுதான் வந்து ஹோம்வொர்க்.